ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகியிருக்க லவ்வர் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். நம்ம படத்தோட ஹீரோயின் ரெண்டு பேருமே 6 வருஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்சியராக லவ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்தவரை தான் லவ் பண்ணுற பொண்ணு தான் கூட மட்டும்தான் பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதையும் மீறி வேற யார் கூடயாவது ஹீரோயின் க்ளோஸாக பழகுனா நம்ம ஹீரோவால் அதை தாங்கவே முடியாது, டென்ஷன் ஆகிடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு பொசசிவ்னஸ் கொண்ட ஒரு ஆளாக இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஹீரோ பண்ணக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸ் ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஹீரோ காட்டக்கூடிய அதீத பாசமே ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்தில் வெறுப்பாக மாறுது. ஸோ அதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரிவும் உண்டாகுது. ஸோ இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது நம்ம ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ அவ்வளவு ஏன் நம்மள சில பேரே லவ் பண்ணும்போது நம்மளோட ஆள் வேற பசங்களோட பேசினாலே சுத்தமாக பிடிக்காது. அதுலேயும் யார் கூட சாட் பண்ணுறா, யார் அந்த பையன், தம்பியாக இருப்பானா, பாய் பெஸ்டியாக இருப்பானா, லேட் நைட்டில் எதுக்கு ஆன்லைனில் இருக்கிறா, அப்படி இப்படின்னு பொசசிவ்னஸில் என்னென்னமோ சைக்கோத்தனமாக பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் மணிகண்டனும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அதனாலேயே மணிகண்டனோட கேரக்டரை பார்க்கும்போது அந்த கேரக்டர் கூட நம்மளால் கனெக்ட் ஆக முடியுது. ஸோ அதனாலேயே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலயும் ஒரு சில காட்சிகள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணுவாரு. நீ அதை செய்யணும், இதை செய்யணும், அவங்க கூட பேசக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, இப்படிதான் பேசணும், இந்த இடத்துக்கு தான் போகணும், நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். ஸோ இந்த மாதிரி தான் மணிகண்டன் பண்ணக்கூடிய அலப்பறைகள் தாங்கவே முடியாது. பாவம்டா அந்த பொண்ணை விட்டுடா அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல உண்மையாவே வாழ்ந்திருப்பாரு. ஸோ அதே அளவுக்கு ஹீரோயினும் பெர்ஃபார்மன்ஸ்ல மிரட்டியிருப்பாங்க. ஏதோ ஏனோ தானோன்னு 4 சீன்ல நடிச்சுட்டு 4 லட்சம் பேமெண்ட்டை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு ஹீரோயின் கதாபாத்திரமா இல்லாம படம் முழுக்கவே மணிகண்டனுக்கு இணையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ நடிப்புல மிரட்டியிருக்காங்க. அதே மாதிரி படத்துல வரக்கூடிய பாடல்கள் ஆகட்டும், ஸ்கிரீன் பிளேவாகட்டும், ஹீரோ கூட டிராவல் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் கதாபாத்திரமாகட்டும், எல்லாருமே யதார்த்தமா பெர்ஃபெக்டா அவங்களோட வேலையை பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துல பெருசா எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ காதல் அப்படின்னா ஒருத்தவங்க மேல எந்த அளவுக்கு பாசம் வைக்கிறோமோ அதே அளவுக்கு அவங்க மேல நம்பிக்கையும் வைக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ஃப்ரீடமையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன கருத்தை தான் இந்த படம் மூலமா டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை முழுக்க அவங்க எப்படி லவ் பண்ணாங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன சண்டைகள் வந்துச்சு, எதனால வந்துச்சு, யாரால வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் அந்த கதையை மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை வைக்கணும், அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்றத செகண்ட் ஹாஃப் முழுக்க அப்படியே கதையை நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ படம் முழுக்கவே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஈக்குவலாக தரமாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு எனக்கு ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி லவ் டுடே படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தோட கதையை பார்த்த மாதிரியே இருக்கு. ஸோ அந்த படம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் ரொம்பவும் பிடிச்ச படமாக இருந்துச்சோ அதே மாதிரி மணிகண்டன் நடிச்சிருக்கிற இந்த படமும் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு தரமான படமாக வெளிவந்திருக்கு. ஸோ இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்காம போகக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் நிறைய லவர்ஸுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.